வணக்கம். வெல்கம் டூ குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் பண்ணி காமிக்க போற டிஷ் வந்து ஒரு மகாராஷ்டிரா ரொம்ப காமனா பண்ற டிஷ்ஷு. ஸோ இது வந்து நாங்க ஆக்சுவலா பாம்பே போயிருந்தபோது, எங்க சித்தி வீட்ல வந்து இத ஃபர்ஸ்ட்டு இத டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாட்டியும் இந்த சம்மர் சீசன் வரும்போது, மெயினா மேங்கோ சீசன் வரும்போது ட்ரை பண்ணி சாப்பிடுவோம் யூசுவலா நாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நான் இந்த மேங்கோ சீசன்ல என்னெல்லாம் உங்களுக்கு மேங்கோ டிஷ்ஷஸ் நெறைய உங்களுக்கு குடுத்துட்டுருக்கேன் இல்லையா? அதுல வந்து இப்ப இன்னைக்கு நான் சொல்லப் போறது வந்து ஆம்ரஸ் அப்படின்னு அதோட பேரு. ஸோ மேங்கோவோட பல்ப்ப வச்சு பண்றது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. அவங்க வந்து ஜெனரலா மகாராஷ்டிரா இது பூரியோட தான் பண்ணி குடுப்பாங்க. பட் நான் வந்து இங்க பண்ணும்போது அத வந்து கொஞ்சம் மசாலா பூரியா பண்ணிட்டு, இந்த ஆம்ரஸோட அத குடுக்கும்போது, மசாலா பூரியில இருக்கிற அந்த சால்ட், சில்லி பவுடர் டேஸ்ட்டும் இந்த ஆம்ரஸோட நல்லா ரொம்பவே டேஸ்டியா நல்லாருக்கும். ஸோ நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாவும் இது இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் அதுதான் பண்ணி காமிக்க போறேன். மசாலா பூரி அண்ட் ஆம்ரஸ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப்பு கோதும மாவு எடுத்துக்கலாம். அதுல உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தனியா பொடியும், மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ ஓமம் போட்டுக்கலாம். இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடியும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆயில் 1 ஸ்பூன் மேல விட்டுக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மாவுல நல்லா மிக்ஸ் ஆனோனே, தண்ணிய விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யூசுவலா பூரி மாவு பிசையிற மாரியே பிசைஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்ட்டா அதே நேரத்துல கொஞ்சம் டைட்டாவும் மாவா பிசைஞ்சு அப்படியே வச்சிடலாம். ஸோ இந்த மாரி பதத்துல கரெக்ட்டா இருக்கணும். யூசுவல் பூரி மாவு பதத்துல பிசைஞ்சா போதும். இப்போ இதுல வந்து நான் ஒரு அல்ஃபான்சோ மேங்கோ எடுத்திருக்கேன். அத நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சுகரு, அப்புறம் ஒரு 1/2 கப்பு பால் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து இந்த சுக்கு பொடி. ஸோ ட்ரை ஜிஞ்சர் பவுடர்ன்னு கிடைக்கும் இல்லையா? அந்த பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். இத போட்டு நல்லா மிக்ஸில ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த மாம்பழமா எடுத்துட்டீங்கன்னா நல்லாருக்கும் இதுக்கு டேஸ்ட்டா. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட ஆம்ரஸு. ரெடி ஆயிடுச்சு ஆம்ரஸு. இத கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவு பெசஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த பூரி மாவு, அத எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு சின்ன சின்ன பால் சைஸ் எடுத்துண்டு, கொஞ்சம் அந்த ஹாட் ஆயில்லயே கொஞ்சம் டிப் பண்ணி அப்படியே எடுத்துடலாம். ஏன்னா, அப்போ அப்போ இந்த பூரியில அந்த எண்ணெயில வந்து அந்த ஃபுல்லா அந்த பூரியோட ஏடுற அந்த மாவோட அழுக்கெல்லாம் அந்த எண்ணெயில வராது. எண்ணெயும் கருப்பாகாது. எண்ணெய் ஒண்ணும் கலரும் சேஞ்ச் ஆகாது. அட் த சேம் டைம் எண்ணெய் வந்து அழுக்காகாமயும் நீட்டா இப்படியே இருக்கும். அப்படியே நம்ம அத போட்டு பூரிய பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோதும மாவ போட்டு எடாம, இந்த கோதும மாவு இல்லாமயே இப்படி எடும்போது, எண்ணெய் வந்து கொஞ்சம் அழுக்காகாம எண்ணெயும் இப்படி நீட்டா இருக்கும். எல்லா பூரியும் இதே மாரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாரி எல்லா பூரியும் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மசாலா பூரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுலயே உப்பு, காரம் எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப நல்லாருக்கும் அந்த பூரி தனியா சாப்பிடுறதுக்கு. அதே இந்த ஆம்ரஸோட சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாருக்கும். டெஃபினட்டா அத ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மசாலா பூரியும், ஆம்ரஸும் ரெடி ஆயிடுது. இது ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிடலாம். இதுல ரொம்ப வேலையே இல்ல. ஸோ டக்குனு பூரி பண்ணிட்டு இந்த ஆம்ரஸ பண்ணி டெஃபினட்டா சாப்பிட்டு பாருங்க. இது உங்களுக்கு டெஃபினட்டா பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து Instagramலயும் இருக்கேன். ஸோ அதுலயும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.